வணக்கம் நேயர்களே, சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி இன்று வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த நிகழ்வு என்பது சென்னையில் மெரினாவில் நடைபெறவிருக்கிறது. இதனை காண்பதற்காக கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக பல்வேறு கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த நிகழ்வில் 72 விமானங்கள் வான் சாகச நிகழ்வை நிகழ்த்தி காட்டவிருக்கின்றன. இதனை காண மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். மேலும் இந்த நிகழ்வு பற்றிய பல்வேறு தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் முன்னாள் விமானப்படை வீரர்கள் திரு அசோகன், திரு செல்வராமலிங்கம், திரு பிரபாகரன் ஆகியோர். அவர்களை வரவேற்கிறோம். முதலில் திரு செல்வராமலிங்கம் அவர்கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். இப்போ விமானப்படை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்துல ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு ஆற்றி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 போர்கள்ல விமானப்படையின் பங்கு அப்படின்றது ஒரு அளப்பரிய பங்கா தான் உலக அளவுல பார்க்கப்படுது. இதனுடைய சிறப்பு அப்படின்றது என்ன சார்? இந்திய விமானப்படை நம்ம முப்படைகளில் ஒரு படை. ரொம்ப இளமையான ஒரு படைன்னு சொல்லலாம். அதாவது முதல்ல நம்மளோட ஆர்மின்னு சொல்லக்கூடிய தரைப்படை, 2வது கப்பற்படை, 3வது விமானப்படை தோற்றுவிக்கப்பட்டது. அதோட 92வது ஆண்டு விழாவை தான் நம்ம இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளோட ஏர் பவர், அதாவது வான்வெளியில் இருக்கக்கூடிய நம்மளோட ஆற்றலை காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரியான சாகச நிகழ்வுகள்லாம் நடக்குது. நிறைய போர்களில் இப்போ உதாரணத்துக்கு கார்கில் போரில் வெற்றி பெறுவதற்கு காரணமே இந்திய விமானப்படை அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. கண்டிப்பாக அதில் ஆர்மி மக்களோட பங்கு இருந்தாலும் நம்மளோட ஏர்ஃபோர்ஸோட பங்கும் பெரிய அளவில் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா மிராஜ் 2000 அப்படிங்கிற நான் ஒர்க் பண்ண அந்த ஒரு ஸ்குவாட்ரனோட ஏர்கிராஃப்ட் போய் தான் பெரிய அளவில் நம்ம வெற்றி பெறத்துக்கு காரணமாக இருந்தது. அதனால தான் எங்களுக்கு கார்கில் போரில் போராடினதுக்காக மற்ற விமானப்படை யூனிட்டுகளுக்கு இல்லாமல் எங்களுக்கு அந்த மிராஜ் 2000 இருந்த குவாலியர் சம்மந்தப்பட்ட அந்த வீரர்களுக்கு ஆப்ரேஷன் விஜய் மெடலை இந்திய அரசு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போர்களில் 2ஆம் உலக போரில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விமானப்படை பெரும் பங்காற்றி இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இப்போ இந்த நிகழ்வு எதுக்கு நடக்குது அப்படின்னா நம்மளோட ஏர் பவரை முதல்ல காட்டணும் மற்ற நாடுகளுக்கு, நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு. 2வது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம இதை காட்டணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா இப்போ சூரியகிரண் அப்படிங்கிற ஒரு ஃப்ளை பாஸ்ட் இப்போ ஏர்கிராஃப்ட் ஒரு ஃபார்மேஷன் நடக்க போகுது. அதில் பார்த்தோம் அப்படின்னா 2003 இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோ மீனம்பாக்கத்துலேயும் நம்ம மெரினா பீச்லேயும் நடந்தது. அப்போ நான் சர்வீஸில் இருந்தேன். அப்போ வேடிக்கை பார்த்த 2 இளைஞர்கள் இன்றைக்கி சூரியகிரனோட பைலட்டாக வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரியான நிகழ்வோட நோக்கம். அவங்க அன்னைக்கு மெரினா பீச்சில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி அதே சூரியகிரனில் பைலட்டாக வராங்க. இன்றைக்கி அவங்களோட ஃப்ளை ஃபார்மேஷன் இருக்குது, அவங்க பைலட்டாகவும் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு, நிறைய பேர் இந்திய விமானப்படையில் இளைஞர்கள் சேரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்வு, அப்புறம் நம்மளோட ஏர் பவரை காட்டணும் அப்படிங்கிறதுக்கான நிகழ்வாக நம்ம இதை பார்க்கலாம் மேடம். நிச்சயமா சார். அதாவது நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்வான தருணமா கூட இந்த நிகழ்வை நம்ம பார்க்கலாம்னு சொல்லலாம். மேலும் அங்க கூடியிருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா அந்த வெயில் எதையுமே பொருட்படுத்தாம ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து அசோகன் சார், இப்ப இந்த நிகழ்வு அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாமா? நம்ம நாட்டோட படை பலம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கும்னு சொல்லலாமா? வணக்கம் மேடம். உலகளாக சன் நேயர்களுக்கு சன் டிவி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏர் பவர் என்பது உலகத்தில் நம்ம இந்தியாவை சேஃப்கார்ட் பண்ணணும்னா வி நீட் பி வெரி ஸ்ட்ராங் இன் டிஃபென்ஸ் டெக்னாலஜி. நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நம்ம உலகத்திலே 4வது பெரிய ஏர்ஃபோர்ஸாக இருக்குது. இருக்கிற ஃபைட்டர் பைலட்ஸு அவங்க ஸ்கில்ஸ் லீடிங் நெக்ஸ்ட் டு தேசே இஸ்ரேல் இந்தியன் பைலட்ஸ் தான் தி பெஸ்ட் பைலட்ஸ் இந்த வேர்ல்டுன்றாங்க. அதே மாதிரி இந்த மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நம்மளை சேஃப்கார்ட் பண்ணணும், நம்ம வளரணும்னா நிச்சயமாக நம்மளுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறதுக்கு ஏர்ஃபோர்ஸ் மிக துல்லியமாக நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குது. உலகத்தில் 1700 ஏர்ப்ளைனுக்கு அதிகமாக வச்சுட்டு 4வது பவராக நம்ம லீட் பண்ணிட்டுருக்குங்க. அது பெரிய அச்சீவ்மெண்ட். அதுவும் இல்லாமல் ஸ்கில்ஸ், ஒவ்வொரு ஸ்கில்ஸும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏர்ப்ளைன்ஸ் இருக்குது நமக்கு.
ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட் ஏரோப்ளேன் இருக்குது, ஃபைட்டர் ஏரோப்ளேன் இருக்குது, பாம்பர் ஏர்ப்ளேன் இருக்குது, ட்ரைனிங் ஏர்ப்ளேன் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரோப்ளேன் வச்சு நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணிகிட்ருக்குங்க. சிமிலர்லி ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருங்க. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி வந்து நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரைனிங் த பீப்புள் ஆன் அதர் ஏரியாஸ் லைக் என்சிசி. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். நம்மளுடைய சேஃப்கார்டு எவ்வளோ நம்ம கண்ட்ரி சேஃபாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து இங்கே சேஃபாக இருப்பாங்க. அதற்கு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஆர்மி நேவி கூட சேர்ந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது. அதனுடைய ஸ்ட்ரென்த்து தான் நம்மளுடைய குரோத்துக்கு வளர்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி எந்த தேவைன்னாலும் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏர்ப்ளேன்ஸுன்னு நீங்கள் வந்து அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது 3 வகையாக ஏர்ஃபோர்ஸில் இருக்குது. ஒன்று சப்சானிக் ஏரோப்ளேன், சூப்பர் சானிக் ஏரோப்ளேன், அல்லது சானிக் ஏரோப்ளேன். ரொம்ப ஸ்லோவாக போகிற ஏரோப்ளேன். நம்ம சப்சானிக் ஏரோப்ளேன்லாம் சவுண்டு ஸ்பீடோட கம்மியாக இருக்கும். சூப்பர் சானிக் ஏரோப்ளேன் சவுண்ட் ஸ்பீடோட அதிகமாக இருக்கும். ஹைப்பர் சானிக் வந்து உலகத்தில் வந்து லைக் ராக்கெட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ புது விங் ஏர்ஃபோர்ஸில் அதுவும் ஆரம்பிச்சிருக்காங்க. தட் ஸ்பேஸ் விங். அது இந்த முறை டெமான்ஸ்ட்ரேஷனில் வரல, பட் ஃப்யூச்சரில் அதுவும் வரும். இது வந்து இது மக்களுக்கு, சென்னை மக்களுக்கு அண்ட் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு கூட சொல்லலாம். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் கிடையாது. நம்முடைய பவர் மக்களுக்கும் உலகத்துக்கும் காமிக்கிறதுக்காக தான் இது நடக்குது. இது வந்து பழைய ஏர்க்ராஃப்ட் 92 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஹார்வர்ட் ஏர்க்ராஃப்ட்லேருந்து ப்ரெசண்ட் ராஃபேல் அண்ட் தேஜாஸ் ஏர்க்ராஃப்ட் வரையிலும் இந்த ஃப்ளை பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டாக இருக்கும் மக்களுக்கு. அண்ட் தே கேன் என்ஜாய் அந்த ஃப்ரம் த ஜி சூட் ஆஸ் இட் இஸ் ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி. நம்ம ஜி எஃபெக்ட்லாம் அவங்க வெர்டிகலாக மேலே போகும்போது கீழே வரும்போது இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து மேலேயும் கீழே ஹெட்டுக்கும் லெக்குக்கும் வரும். இதை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு ஜி சூட்டு அந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் போகிறாங்க. இது வந்து இது இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கில் மட்டும் கிடையாது, ப்ரொஃபஷன் மட்டும் கிடையாது, என்தூசியாசம். ஒரு மக்களுக்கு என்தூசியாசத்தை கொடுத்துட்டு மக்களுடைய ஈகர்னஸ் க்ரியேட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டோடு இது செஞ்சீங்கன்னு வச்சுங்க, நம்ம நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ சாகசங்கள் வந்து இந்த மாதிரி சாகசங்கள் வேறு யாராலும் செய்ய முடியாது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்குவாட்ரன்ஸ் இருக்கிறது அண்ட் த ஃப்ளை பாஸ்ட் அண்ட் த கேப்பபிலிட்டி ஆஃப் த ஏரோப்ளேன் அண்ட் த பைலட்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஏடிசி அண்டு லாஜிஸ்டிக் சப்போர்ட், அதுக்காக டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்லாம் இருக்குது. இந்தியாஸ் ஒன் ஆஃப் த மைட்டி ஏர்ஃபோர்ஸ் இன் த வேர்ல்டு அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் இன் த வேர்ல்டு. அதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. மக்கள் ரியலி என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸு ஸ்லோவாக இருந்து நீங்கள் அதை பார்க்கலாம். நிச்சயமா திரு பிரபாகரன், இப்போ இவர் அசோகன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம விமானப்படையோட அந்த படை பலத்தை வந்து உலகுக்கு பறைசாற்றுவதோட மட்டும் இல்லாம விமானப்படையில சேரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலையும் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? அனைத்து சன் நியூஸ் வியூவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து அக்டோபர் 8 ஒரு ஆண்டும் ஆரம்பித்த துவக்க ஆண்டு வந்து அக்டோபர் 8 1932 1932ஆம் வருடம் ஆரம்பித்தது. அதிலிருந்து 92ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதை முன்னிட்டு சன் டிவி சார்பாகவும் எனது சார்பாகவும் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் எனது இந்திய விமான தின விழாவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் சொன்ன மாதிரி உண்மையாகவே இது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ சென்னையில் நடத்துகிறது வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். எல்லா இடத்துலையும் போன தடவை வந்து சண்டிகரில் நடந்தது, அதுக்கு முன்னாடி டெல்லியில் நடந்தது. இந்த தடவை வந்து இதை ஒரு பெரிய கின்னஸ் ரிகார்டு லிம்கா வேர்ல்டு ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு 17 லட்சம் பேரை எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அதுதான் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும். மக்கள் அனைவரும் வந்து டிவியில் உட்காந்து பார்க்குறது அதை விட நேரில் வந்து பார்க்கும்போது அதனுடைய இது வந்து எப்படி நம்ம டெஸ்ட் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த நிகழ்வை நேரில் பார்க்கும்போது இன்னும் நிறைய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். அது மாதிரி இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி சாகசங்கள் இவ்வளவு வந்து உறுதியான ஒரு இந்திய விமானப்படை வந்து உலகத்திலே வந்து 4வது மிகப்பெரிய விமானப்படை வந்து இந்திய விமானப்படை. அந்த விதத்தில் நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதில் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி அதில் பணியாற்றி ஓய்வு பெற்றதுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு இளைஞரும் வந்து இது வந்து முதல்லாம் எப்படி அப்படின்னா முன்னாடி காலத்தில் நாங்கள் சேரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வாதாரத்துக்காக போய் சேர்ந்தோம், ஆர்மியில், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தில். அதுக்கப்புறமா இதில் நம்ம பணம் முக்கியமான விஷயம் தான் ஒவ்வொருத்தருக்கும். அதுக்கு மேலே நமக்கு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று, 3 வாய்ப்புகள் இதில் நமக்கு கிடைக்கிது. என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுக்காக நமக்கு சேவை புரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நமக்கு வந்து வாழ்வாதாரம் இதில் இருக்குது. சேலஞ்சிங், அதாவது சாகசங்கள் நிறைய புரிய வேண்டும், நம்ம வந்து அட்வென்ச்சராக இதை கொண்டு போகணும், நம்மளுடைய வாழ்வை வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய இந்திய விமானப்படை சேர்றது வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அதே மாதிரி இளைஞர்கள் வந்து இதில் நிறைய வாய்ப்பு எடுத்து, முன்னாடிலாம் வந்து வெறும் செய்தித்தாள்களில் மட்டும்தான் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி சேர்றதுக்கு, இந்த மாதிரி இந்திய விமானப்படையில் வாய்ப்பு இருக்குது வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு செய்தித்தாள்களில் மட்டும்தான் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்குது, வலைதளங்கள் இருக்குது. எப்போ வேணால் இளைஞர்கள், இந்த காலத்து இளைஞர்கள் படித்து விட்டு இந்த மாதிரி விமானப்படை போன்ற சாகசமான ஒரு நிகழ்வுக்கு தேசிய அளவில் வந்து நமக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா உண்மையாகவே இது ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அதுக்காக தான் அவர் ஏர் வைஸ் மார்ஷல் சார் சொல்லும்போது கூட இதை சொன்னார். ஆக்சுவலாக சென்னையில் நடத்துறது வந்து இது மெயினாக வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன், அதாவது இந்த காலத்து இளைஞர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கறதுக்காக தான் மெயினாக இந்த ஏர் ஷோ பார்க்குறோம். பார்த்தாங்கன்னா அதில் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஏன்னா இளைஞர்கள் வந்து இப்போ நிறைய பேர் சாகசத்தில் போகிறாங்க, நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் போகிறாங்க, இப்படிலாம் போயிட்டுருக்காங்க. அட்வென்ச்சர்ஸ் விரும்புகிறவங்க, அது தவிர நாட்டுக்கு சேவை செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி இந்திய விமானப்படையில் சேரும்போது அவங்களுக்கு நிறைய அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு என்னுடைய எண்ணம் மேடம். நிச்சயமா சார். தொடர்ந்து செல்வராமலிங்கம் சார், இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரியான விழா அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி, பெங்களூரு போன்ற நகரங்கள்ல நடந்திருக்கு. ஆனா அங்க காட்டுல வந்து சென்னையில தற்போது மெரினா கடற்கரையில, அதாவது கடற்கரை ஓரத்துல இந்த நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு உணர்வை வந்து மக்களுக்கு தரும்? மேலும் இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படின்றத வந்து இது வந்து காட்டுதுன்னு நினைக்கலாமா? கண்டிப்பாக. எப்பயுமே தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த முறை வந்து சென்னையை தேர்ந்தெடுத்ததில் வந்து பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்திய விமானப்படையில் வந்து தமிழர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. குறிப்பாக விமானிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். நம்ம முன்னாடி பேசின செல்வகுமார் சாரோட அவங்க பையன் கூட இப்போ இதில் வந்து சாரங் அப்படிங்கிற அந்த உலங்கு வானூர்தி, அதாவது ஹெலிகாப்டரோட பைலட்டாக இன்றைக்கி வந்து நம்ம சாகசம் பண்ண வந்திருக்காரு. இந்த மாதிரி நம்ம விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வந்து பைலட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த பைலட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஒரு முயற்சியை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு இது மெரினா கடற்கரை அப்படிங்கிறது உலகிலேயே மிகவும் நீளமான 2வது கடற்கரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நடத்தும் போது நிறைய பேருக்கு வந்து இது வந்து சென்றடையும். இதை வந்து இங்கேருந்து மட்டும் பார்க்கல, சன் நியூஸ் தொலைக்காட்சி மூலமாக எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த மெரினா பீச்சில் நடத்துறது எப்போவுமே வந்து சிறப்பான ஒரு விஷயம். நான் சர்வீஸில் வந்து இருக்கும்போது 2003 ஆவடி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நடக்குது. நார்மலாக இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா டெல்லியில் தான் நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இதை வந்து நம்ம காட்டணும், நிறைய இளைஞர்கள் வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு முழக்கத்தை வந்து ஏர்ஃபோர்ஸ் டே அன்னைக்கு வந்து வெளியிடுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏர்ஃபோர்ஸ் டேக்கு வந்து என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொட்டன்ட், பவர்ஃபுல் அண்ட் செல்ஃப் ரிலையன்ட், அதாவது திறன், ஆற்றல் மற்றும் சுயசார்பு. இந்த சுயசார்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உள்நாட்டு தயாரிப்புகள் வந்து இப்போ நம்ம நிறைய போர் விமானங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து தான் நம்ம வந்து தெரிவிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது உள்நாட்டிலேயே தயாரிக்கணும், அதுலேயும் நிறைய இளைஞர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துஸ்தான் வானறிவியல் நிறுவனம் வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸ் லிமிடெட் வந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க முயற்சி பண்ணினதில் தான் நமக்கு கிடைச்ச 2 வானூர்திகள், போர் விமானங்களும் இலகு ரக போர் விமானங்களும் இலகு ரக உலங்கு வானூர்திகளும் கிடைச்சிருக்குது. அதாவது லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டும் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டரும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த டிஆர்டிஓ அப்புறமா HAL இவங்களோட முயற்சியில் வந்துட்டு இன்னும் இன்டிஜீனியஸாக, அதாவது உள்நாட்டு தயாரிப்புகள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இதில் வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற விஷயமே வந்து நம்ம மக்களுக்கு, நம்ம இளைஞர்களுக்கு வந்து தெரியறதில்ல. இந்திய விமானப்படையில் வேலை இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இவங்க எல்லாம் டிஎன்பிசியை நோக்கியே போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்திய விமானப்படை வந்து மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சாகசங்கள் நிறைந்த ஒரு வாழ்வியல் வேணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் அது பிடிக்குதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக விமானப்படைக்கு வரணும். அதுதான் வந்து நாங்கள் வந்து சொல்ல வர்றது. அதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த மாதிரியான ஒரு ஏர் ஷோலாம் நடக்கிறது. இந்த ஏர் ஷோ நடக்கிறதுக்கான காரணம் வந்து இளைஞர்கள், முழுக்க இளைஞர்கள், அப்புறம் பொதுமக்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பாதுகாப்பு படையில் நம்ம நாடு இருக்குது, நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு வான்வெளி சாகசங்கள் வந்து பெரிய அளவில் பயன்படுதுன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமா சார். அசோகன் சார், இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் நிறைய சிறப்புகள் வாய்ந்தது நம்மளுடைய விமானப்படை அப்படின்னு. என்னென்ன சிறப்பு வாய்ந்த விமானங்கள் நம்மளுடைய விமானப்படையில் இணைக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்திய விமானப்படை வந்து உலகத்தில் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 4th பொசிஷனில் இருக்காங்க. அது சிறப்பு விமானங்கள்னு நம்ம ப்ரெசண்ட்டாக பேசும்போது ராஃபல் ரீசெண்டாக அக்யூர் பண்ணியிருக்கிற இன்வென்டரியில் ஆட் பண்ணிக்கிற விமானம் வந்து ராஃபல் விமானம். இது வந்து ஒரு ஆட் ஆன் வேல்யூ
the multitask, attacking, defending, as well as circulating, recognize, multiple tasks achieve பண்ணும் அந்த ராஃபேல் விமானம். அண்டு முன்னாடி பேசின ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி 2 இண்டிஜினியஸ் விமானங்கள் நம்ம LCH அண்டு LCA ஏர்க்ராஃப்ட், லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் அண்ட் லைட் காம்பேட் ஹெலிகாப்டர். இந்த 2 விமானமும் ஹெலிகாப்டரும் வந்து நம்முடைய ஓன் ப்ராடக்ட், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் இந்தியாவிலே டிசைன் பண்ணி டெவலப் பண்ண உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஏரோப்ளேன்ஸு. இது வந்து 4 and half ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் 1, 2, 3, 4 சொல்லுவீங்களா, அப் டு 5 தான் இன்றைக்கி ரீச் ஆகிருக்காங்க. இன்றைக்கி வந்து 4.5 வேல்யூ, இந்த ஹையஸ்ட் டெக்னாலஜி கூட டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கூட இந்த மிராஜ் அண்ட் ஆல்சோ த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் IL-76, 78, அப்புறம் C-170, இதெல்லாம் வந்து லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுக்கு அண்ட் டேங்க் மூவ்மெண்ட்டு அண்ட் ஆல்சோ சப்போர்ட்டிங் த ஆர்மி அண்ட் நேவி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுக்கு யூஸ் ஆகாது. ஜாக்வார்ன்ற ஒரு ஏரோப்ளேன் வி கேன் யூஸ் இட் ஃபார் த பாம்பிங் அண்ட் ரெகக்னேஷனுக்கு வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வெர்சடைல், மல்டிபிள் ஏர்க்ராஃப்ட் இருக்குது. இந்த பர்டிகுலர் டாஸ்க் மட்டும் பண்ண முடியாது. அதுவே ரீசெண்ட் ஸ்குவாடன் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து அதான் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஸ்குவாடன். அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம், ஆல்ரெடி டெவலப் பார்ஷியலாக பண்ணியிருக்காங்க. ட்ரோன் ஸ்குவாடனும் வந்துடும். தட் வில் பி அனதர் அட்வான்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் மேபி ஃபியூ இயர்ஸில் நம்ம இங்கே நடக்கும்போது அதையும் பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் த ஆர்வர்ட் ஏர்க்ராஃப்ட்லேருந்து ப்ரெசன்ட்லி நம்மக்கிட்ட இருக்கிறது ராஃபேல், மிராஜ், LCA, LCH, இந்த ட்ரைனிங்க்கு வந்து Mark 3, HT2, தீஸ் ஆர் த ஏரோப்ளேன்ஸ் இருக்குது. இந்த ஏரோப்ளேன்ஸ் வந்து நமக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. ரிசர்ச் வந்து DRDOவோட சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட்டும் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து ஷார்ட் டைமில் மல்டிபிள் ஏர்ப்ளேன்ஸ் ஆட் ஆகும். பட் ப்ரெசென்ட்லி இருக்கிறதே மைட்டி ஏர்ப்ளேன்ஸ் தான். அது வந்து ஷூர்லி எந்த எனிமி அட்டாக் எப்போனாலும் வந்து தயாராக இருக்காங்க நம்மளுடைய ஏர்ப்ளேன்ஸ். இது வந்து இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் இன் வேர்ல்டு. அதுதான் நமக்கு கொடுக்குற பவர். அந்த பவரை வந்து நம்ம யூஸ் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது நிறைய இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சென்னை வந்து எஜுகேஷன் ஹப் ஆஃப் இந்தியா எல்லாருக்கும் தெரியும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு அண்ட் ரிலேட்டட் ட்ரைனிங் சென்டர்ஸ் நிறைய இங்கே இருக்குது. பட் அதுவும் வந்து அந்த இன்ஸ்டியூஷன் டு த ஸ்டூடெண்ட் அண்ட் த மோட்டிவேஷன் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு இதை பார்த்தாங்கன்னா ஒரு என்தூசியாசம் வரும். சாகசங்களை பண்ணணும், நம்மளும் தயாரிக்கணும், டெக்னாலஜி டெவலப் பண்ணணும், இந்தியாவை சேஃப்கார்ட் பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எஃபர்ட்டு. இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் ஃபார் த பப்ளிக் டு இயர். நல்லா கேட்கலாம், நல்லா பார்த்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் என்ன வேரியேஷன்ஸ் எல்லாம் வருது. இன்றைக்கி வந்து உலகம் நம்ம காக்குன்னா முன்னாடிலாம் சண்டைன்னா 1 நாள் 2 நாள் 10 நாள் நடக்கும். இப்போ நடக்கிற சண்டைங்கள்லாம் வருஷக்கணக்கில் நடக்குது. ஸோ நம்மளை கண்ட்ரியை நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்குன்னா நம்ம ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வேணும். அதில் ஏர்ஃபோர்ஸ் வந்து பெரிய பங்காற்றுது. எல்லா இடத்துலையும் நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக பெரிய பங்காற்றுறது. இப்போ பார்க்குறீங்களா அந்த ஹெலிகாப்டர், அது மல்டி ரோல் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. ஒன்று அட்டாக் ஹெலிகாப்டர் இருக்கலாம், ஒன்று டிஃபெண்ட் பண்ணுற ஹெலிகாப்டர் இருக்கலாம். ஈவன் சம் ஆஃப் த பாம்ப்ஸ் வந்து பின்னாடி இடித்தா கூட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, பைலட்டுக்கு ஒன்றும் ஆகாது, ஈ கேன் கம் அண்ட் லேண்ட் சேஃப்லி. அந்த LCHல லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் அண்ட் அதர் ஏர்க்ராஃப்ட்ஸில் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஒன் இஸ் ஃபார் த டெமோ பர்பஸ் அண்ட் த கமர்ஷியல், மக்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு லாஜிஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ், நம்ம எனிமியை போயிட்டு ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். அதாவது நீங்க வந்து எப்படி சொல்றீங்கன்னா, அதாவது ஸ்பெஷலைஸ்டா மட்டும் இல்லாம மல்டி டாஸ்கிங்காவும் இந்த ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சி என்பது இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் தொடங்கி நடைபெறவிருக்கிறது. ஏராளமான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நாம் பேசிக் கொண்டிருந்தோம் இந்த நிகழ்வின் சிறப்புகளை பற்றி. தொடர்ந்து பேசலாம். பிரபாகரன் சார், நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் ஸ்பெஷலைஸ்டா நிறைய கிராஃப்ட்ஸ் வந்து நம்மளுடைய விமானப்படையில இருக்கு அப்படின்னு. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல அது இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து டக்கோட்டா, அதுல இருந்து இப்ப இருக்கிற அந்த ரஃபேல் வரைக்குமான அந்த பரிமாணம் அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தது வந்து டக்கோட்டா வந்து அப்போ சைனா வார்லேயே அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடியே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த டக்கோட்டா வந்து அந்த சாகச நிகழ்வுகளுக்கு கொண்டு வராங்க அந்த பழைய பாரம்பரிய அந்த டக்கோட்டாவை. அதுக்கப்புறம் நிறைய மாறுதல்கள் இப்போ நான் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் 1994 வெளியே வந்தேன். அப்போ இருந்ததுக்கு இப்போ வந்து நிறைய டெக்னிக்கலி நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் உள்ள ஏர்க்ராஃப்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தா ரஃபேல் வாங்கினோம், 36 ஏர்க்ராஃப்ட் நம்ம அக்வயர் பண்ணோம்.
அந்த ரஃபேல் விமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஏர் டு ஏர் மிசைல், அதாவது ஏர்லேருந்து ஏருக்கே ஏரில் அடிக்கக்கூடிய மிசைல்ஸு, அதே மாதிரி ஏர் டு கிரவுண்டு ஏர்லேருந்து கிரவுண்டை தாக்கக்கூடிய மிசைல்ஸு, அந்த மாதிரி பம்பார்ட்மெண்ட்டுக்கு உண்ட மிசைல்ஸு, அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சர் ஏவியானிக்ஸ் உள்ளது. அந்த மாதிரி ரஃபேல் வாங்கணும் இப்போ ரீசெண்டாக. அது வந்து இப்போ 2020 தான் நம்ம அக்வயர் பண்ணோம் இதுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள இது பார்த்தீங்கன்னா MiG-29, இதெல்லாம் ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்ட விமானம். மிக் சீரியஸ் எல்லாமே MiG-21, MiG-23, MiG-29 இந்த 3 விமானங்களும் ரஷ்யாவிலேருந்து நம்ம பெறப்பட்ட விமானங்கள். இன்னுமே அதனுடைய சாகச நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. இன்னுமே அது ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம இந்திய விமானப்படையில் இருக்கின்ற ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி ஹெலிகாப்டரோட ரோல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேத்தக் ஹெலிகாப்டரில் இருந்தேன். சேத்தக் ஹெலிகாப்டரில் நான் ஜம்மு லே லடாக்கில் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். சேத்தக் ஹெலிகாப்டர் இன்னுமே அதை வந்து இது வந்து ஃப்ரெஞ்சு ஏர்கிராஃப்ட், அது ஹெலிகாப்டர் ஆக்சுவலாக. அந்த ஹெலிகாப்டர் வந்து இன்னுமே நம்ம உபயோகத்தை படுத்திட்டு இருக்கோம். இன்னும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸு நம்ம வந்து மக்களை வந்து விமானப்படை வந்து வெறும் போர்க்காலத்தில் மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, அதை தாண்டி ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸு இப்போ கொண்டு போய் ஒரு வெள்ளம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சிக்கி தவிக்கிறவங்களை கொண்டு போய் நம்ம வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகள். நம்ம ரீசெண்டாக கூட இப்போ கேரளாவில் ஒரு இன்சிடென்ட், பெரிய ஒரு ஃப்ளட்டை பார்த்தோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் சின்ன சின்ன ஹெலிகாப்டர்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விமானிகளும் சரி, அதில் பணிபுரிகிற டெக்னீஷியன்ஸ் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தத்தையும் அந்த ஹெலிகாப்டரில் சைட் டோர்ஸ்லாம் எடுத்துருவாங்க. சின்ன ஹெலிகாப்டர் கூட நீங்கள் சேத்தக் பார்க்கலாம், இப்போ வரும் டிஸ்பிளேல காட்டுவாங்க. அதை அந்த ஹெலிகாப்டரில் வந்து பேக் டோர்ஸ் 2 ரிமூவ் பண்ணிவிட்டு அது வழியாக அந்த இது மாதிரி கேபிள் விட்டு அதை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப உதவி பெறுறது அந்த சேத்தக் ஹெலிகாப்டர். அதுக்கப்புறம் இண்டிஜினியஸாக சில விஷயங்கள் வந்து நான் வந்து மேக் இண்டியான்னு சொல்லிட்டு இப்போ பிரதம மந்திரி சொன்ன ஒரு இதில் வந்து மேக் இண்டியா இதில் வந்து இப்போ சில ஹெலிகாப்டர்ஸ்லாம் இப்போ சாகசம் புரியப்போ வரும். அதை ஏரோபாட்டிக் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நாடு வந்து ஹெலிகாப்டர் பண்ணக்கூடிய நம்ம நாடு. அது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அந்த பீகாக் டிசைனில் வந்து மயில் வடிவத்தில் அந்த இது இருக்கும், அந்த லைட் கம்பேட் ஹெலிகாப்டர். அது வந்து சாகச நிகழ்ச்சி புரியக்கூடிய ஹெலிகாப்டர்கள் முதற்கொண்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி Mi-17 Mi-17 ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. நிறைய இந்த விவிஐபி மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஹெலிகாப்டர், அது பெரிய ரக ஹெலிகாப்டர். அது வந்து பெரிய பெரிய பொருட்களை வந்து அட்வான்ஸாக போய் முன்னாடி போய் எல்லையில் போய் கொண்டு போய் வந்து ஃபுட் ட்ராப்பிங்க்கோ இந்த மாதிரி விஷயத்துலாம், வெள்ளத்தில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு ஃபுட் ட்ராப்பிங், இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து Mi-17 ஹெலிகாப்டர் ஒரு ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப பேருதவியாக இருக்கும். அதே மாதிரி சின்ன ஹெலிகாப்டர்ஸ் இப்போ ஃபார்வர்ட் போஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ லே லடாக் மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 18,000 அடி 20,000 அடி ஆக்சிஜனே குறைவாக இருக்கும். ஆக்சிஜன் போகிற விமானிகளே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளை எடுத்துகிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஆல்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா சிறிய விமானங்கள் கொண்டு போய் அந்த ஃபார்வர்ட் போஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த பனிமலையிலேயே சிறிய சிறிய கேன்கள் அடுக்கி அங்கே இறங்கி அவங்களுக்கு உண்டான உணவுப் பொருட்களை கொடுக்குற அளவுக்கு ஹெலிகாப்டரும் அந்த மாதிரி பெரிய அட்வான்ஸ் ஹெலிகாப்டர்ஸ். அந்த மாதிரி ஹெலிகாப்டருடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. நார்மலாக இருக்க வார் டைம்லையும் சரி, போர்க்காலங்களையும் சரி, இல்லை இந்த மாதிரி ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரோட பெரிய பங்கு அது. அந்த ஹெலிகாப்டர் நான் ஒர்க் பண்ண, அந்த ஹெலிகாப்டர் இன்னும் சர்வீஸில் நமக்கு இருந்துகிட்டு இருக்குது. அது பெரிய பேருதவி. அதேமாதிரி ரஃபால், மிராஜ் 2000 இந்த மாதிரி இப்போ பெரிய பெரிய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இப்போ மிராஜ் வந்து நம்ம வந்து 1987 நினைக்கிறேன். அப்போ வந்து ஆப்ரேஷன் பூமாலைன்னு ஒன்று ஸ்ரீலங்காவில் பண்ணோம். அதாவது அதுக்கப்புறம் IPKF ஆப்ரேஷன். அது எதுக்காக அந்த ஆப்ரேஷன் பூமாலை பண்ணாங்க அப்படின்னா, யாழ்ப்பாண இதில் போய் நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. அப்போ வந்து LTT இதை வெளியேற்றணும்னு சொல்கிறதுக்காக பண்ணும்போது இந்த உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. அதுக்காக நம்ம இந்திய தேசத்துலேருந்து கொண்டு போய் அவங்களுக்கு உணவு வழங்குறதுக்காக அந்த பூமாலை, ஆப்ரேஷன் பூமாலைன்னு ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அது ஃபர்தராக டெவலப் ஆகி வேறு மாதிரி போய் IPK ஆப்ரேஷன் வந்துச்சு. அந்த டைமில் வந்து மிராஜ் 2000 பயன்படுத்தப்பட்டது. நான் 1994 சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் அது வரல. இண்டக்ஷன் அதுக்கப்புறம் அந்த மிராஜ் 2000 வந்து, அதுக்கப்புறம் ராஃபேல் வந்தது. ஆனால் இன்னமும் தொடர்ந்து நம்மக்கிட்ட வந்து போர் விமானங்கள் இருக்கக்கூடிய விமானங்களை பார்த்தீங்கன்னா மிக்ஸ் சீரிஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ். அது வந்து கண்டினியூஸாக 21, 23, 29 இப்போ எல்லா காலத்திலும் இன்னும் அந்த இது வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய ஏவியானிக்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டு ஹெலிகாப்டர்ஸும் சரி, ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸும் நம்ம கையகப்படுத்தி அது உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் மேடம். நிச்சயமா. திரு செல்வராமலிங்கம், இப்போ ஆப்ரேஷன்ஸ் பற்றி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஆப்ரேஷன் விஜய், ஆப்ரேஷன் மேக்தூத், கேக்டஸ் அண்ட் பூமாலை, இந்த 4 ஆப்ரேஷன்லையும் மெயினாக வந்து என்ன கிராஃப்ட்ஸ்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டதா வந்து விமானப்படை சொல்லியிருக்கு? அது மிராஜ் 2000 வந்து பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் மிக் சீரியஸில் வந்து MiG-21 ரோல் வந்து மிகப்பெரிய ரோல்னு நம்ம வந்து சொல்லலாம். நான் பிறக்காத்துக்கு முன்னாடி இருந்தே அது வந்து MiG-21 வந்து செயல்பட்டுட்டு வருது. இன்னும் கூட MiG-21 எல்லாம் இருக்கிறது. இப்போது கார்கில் போரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மிராஜ் 2000 ரோல் தான் வந்து மிகப்பெரிய ரோல். ஆப்ரேஷன் சஃபேத் சாகர் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க முதல்ல. ஸோ அந்த சஃபேத் சாகர் ஆப்ரேஷனில் வந்துட்டு ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணினது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது மிராஜ் 2000 தான். மிராஜ் 2000 உள்ளே வரும்போது தான் நான் சர்வீஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ நான் என்னோட முதல் யூனிட்டே வந்து நான் முதல்ல வேலை செஞ்ச ஒரு யூனிட்டே வந்து மிராஜ் 2000 தான். ஸோ அந்த மிராஜ் 2000 வந்து வந்தபோது அதுதான் ரொம்ப லேட்டஸ்ட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்டாக அப்போ வந்து பார்க்கப்பட்டது.
அதோட அந்த ஏரோ டைனமிக் அந்த இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமைப்பே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அந்த ஃபைட்டர் இதுக்கான ஒரு அமைப்போடு அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆப்ரேஷன் சஃபேத் சாகர், நம்ம ஆப்ரேஷன் விஜய்ன்னு சொல்லக்கூடிய அந்த கார்கில் போர், அதுக்கப்புறம் நடந்திருக்கக்கூடிய எல்லா இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிராஜ் 2000ஓட ரோல் வந்து பெரிய ரோல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இங்கே வந்து இது சார் வந்து சொல்லும்போது வந்து இந்த சாரங் ஹெலிகாப்டர் பற்றி வந்து சொன்னாங்க. சாரங் அப்படின்னா மயில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மயில் வந்து எல்லா ஏர்க்ராஃப்ட்டும் சரி, எந்த ஹெலிகாப்டரும் சரி, எல்லாமே வந்து வெர்சடைல் ரோல் பண்ணக்கூடியது, மல்டி ரோல் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ வந்து சாரங் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே டீமாக மட்டும் இருக்கிறது கிடையாது. பேரிடர் காலங்களில் வந்து உணவு பொட்டலங்கள் கொடுக்கறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இது இப்போ ஒரு மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்கறதுலேருந்து ஏர்லிஃப்ட் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்டும் சரி, எந்த ஒரு ஹெலிகாப்டரும் சரி, மல்டி ரோல் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். பர்டிகுலராக இந்த ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னலாம் இல்லை. இப்போ Mi-17 சொன்னோம் அப்படின்னா, நான் வந்து அவந்திப்பூர்னு சொல்லக்கூடிய அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ், அது ஸ்ரீநகர் அண்ட் அவந்திப்பூர். ஸோ நான் அவந்திப்பூரில் எனக்கு போஸ்டிங் இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து இங்கேருந்து ஜம்முக்கு போயிடுவோம். ஜம்மு தான் எங்களோட டிரான்சிட் கேம்ப்பு. அங்கேருந்து ஏர்லிஃப்ட்டில் போவோம், இல்லைனா பை ரோடு போவோம். பை ரோடு போகும்போது தான் அந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள் ஆர்ஆர் அப்படிங்கிறவங்க வந்து ரோடு கிளியரன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கே வேணாலும் கன்னி வெடிகள் வச்சுருப்பாங்க. முதல்ல அவங்க போய் கிளியரன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பை ரோடு போக முடியும். ஆனால் ஏர்லிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த Mi-17ல் ஆல்மோஸ்ட் வந்து பேக் டோரெல்லாம் கழட்டிடுவாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து அதில் உட்காந்துக்கிட்டு அது போகிறதே ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா முறை வந்து அங்கே அவந்திப்பூர் போயிட்டு ஜம்முவில் இருந்து நம்ம காஷ்மீருக்கு வந்து மேலே போயிட்டு அங்கே வந்து நாங்கள் இருந்ததெல்லாம் வந்து இப்போ நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மகிழ்வாக இருக்குது. இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் மெரினா கடற்கரையில் தொடங்க இருக்கிறது. இதனை பார்வையிடுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. 15 லட்சம் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இதில் பங்கு கொள்ள இருக்கிறார்கள். இது பற்றி பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். விமானப்படை முன்னாள் வீரர்கள் திரு செல்வராமலிங்கம், அதே போல திரு பிரபாகரன், அதே போல திரு அசோகன் மூவரும் வருகை தந்திருக்கிறார்கள். விருந்தினர்கள் மூவர்களுக்கும் வணக்கம். இப்போ இந்த விமானப்படையை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சாகச நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு சில நோக்கத்துக்காக நடத்தப்படுது. அதாவது நம்மளுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்களுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும், அல்லது நம்மக்கிட்ட என்ன மாதிரியான ஒரு ஃபோர்ஸஸ் நம்ம நாடு பயன்படுத்துது அப்படிங்கிறத எதிரி நாட்டுகளுக்கு காண்பிப்பதற்காக ஒரு விஷயம், இது ஒரு பார்வை வைக்கப்பட்டாலும் வேறு என்னென்ன நோக்கங்களை நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். முதலாவதாக திரு செல்வராமலிங்கம், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது முன்னையே சொன்ன மாதிரி தான் சார், இது வந்து ஒரு இளைஞர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. ஏர்ஃபோர்ஸில் வந்துட்டு நிறைய சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியை எந்த குழந்தைங்கள்லாம் விரும்புகிறாங்களோ, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களோட ஆர்வம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து வீடியோ கேமில் தான் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து போய் ஃப்ளைட்டை ஓட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ஸோ அவங்க அதை நேரடியாக அவங்களோட கண்கூட அவங்க காணும்போது அவங்களுக்கான ஒரு 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 உத்வேகம் வந்து வரும். அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா சார் நீங்கள் பேசலாம். நீங்கள் ஓகே ஓகே அந்த விதத்தில் பார்க்க போனால் நிறைய குழந்தைகளும் இளைஞர்களும் வந்து பார்க்க ஆர்வமாக வர்றதுலேருந்தே தெரியுது நமக்கு வந்து இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக இருக்குது அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கல்வியோட ஒரு ஹப்பாக வந்து நம்ம சென்னை இருக்கிறதுனால நிறைய பேர் இதில் வந்து உள்வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த விதத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சூரியகிரண் பைலட்ஸ் இன்னைக்கு ஒரு ஃபார்மேஷன் நடக்க போகுது, சூரியகிரண் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் வச்சு. அதில் தான் நிறைய குழந்தைங்களெல்லாம் ரொம்ப குதூகலமாக போகிறாங்க அந்த ஃபார்மேஷனில். சார் டிஸ்டர்ப் ஆகுது, என்னது? ஓகே திரு செல்வராமலிங்கம், அடுத்ததாக நான் திரு பிரபாகரன்ட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சூரியகிரனை பொறுத்த வரைக்கும் 1996 தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, தொடங்குறாங்க. மொத்தம் 52வது படைப்பிரிவின் ஒரு பகுதியாக தான் அந்த சூரியகிரண் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சூரியகிரனுடைய செயல்பாடுகள் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம்?
சூரியகிரண் வந்து கம்பேட் ஏர்கிராஃப்ட். அது பார்த்தீங்கன்னா அதனுடைய சாகச நிகழ்வுக்காகவே அது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய சாகசங்கள் புரியக்கூடிய ஒரு நிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு டீம் அது. இந்தியாவில் பல்வேறு இடங்களில் நடத்துகிறாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்வதேச அளவுலையும் கூட இந்த டீம் வந்து பெரிய லெவலில் ஒரு புகழ்பெற்ற டீம்னு சொல்லலாம். அங்கே போயும் கூட இந்த மாதிரி சாகச நிகழ்வுகள் நிறைய நடத்தக்கூடிய ஒரு டீமாக அதை வந்து பார்க்குறோம் சார் நாங்கள். அது மாதிரி இது வந்து ஏற்கனவே தண்டர் போல்ட்ஸ்னு ஒரு டீம் இருந்துச்சு நம்மள்ட்ட. ஆக்சுவலாக முன்னாடி, அதாவது நான் சர்வீஸில் 94 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்டர் போல்ட்னு ஒரு டீம் இருந்துச்சு. இதே மாதிரி எப்படி இப்போ சாரங் இருக்கோ இதே மாதிரி ஒரு ஏரோபேட்டிக் டீமு அப்போ ஒரு டீம் இருந்துச்சு. அது மிக புகழ்பெற்ற டீமாக இருந்தது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக சர்வதேச அளவுலையும் சரி, இந்திய அளவுலையும் சரி, எங்கே ஒரு ஏர் ஷோ நடந்தாலும் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற அளவில் பங்களிப்பு அளிக்கிற வகையில் இது ஒரு சாரங் டீம் வந்து ஒரு மிகப்பெரிய டீமாக பார்க்கலாம் சார் நம்ம. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.